வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜெயகாந்தன் அவர்களோட ஒரு சிறுகதை தான் கேட்க போகிறோம். தவறுகள் குற்றங்கள் அல்ல. நாகராஜன் ஒரு பெரிய கம்பெனியில் நல்ல ஹை பொசிஷனில் இருக்கிறவர். அவருக்கு செக்ரட்டரி தான் இந்த தெரசா. ரொம்ப நல்ல பொண்ணு. வழக்கமான ஒரு அலுவலக நாளில் தான் அந்த சம்பவம் நடந்தது. நாகராஜனை பார்த்து தெரசா சொன்ன எந்த வார்த்தையும் கடுமையாக இல்லை. தெரசா மென்மையான சுபாவம் உடைய பெண். அவளை மாதிரியே தான் அவளோட செயல்களும் இருந்தது. நாகராஜனுக்கு மேலே அவளுக்கு நல்ல மரியாதை இருந்ததே தவிர அவரை அவமதிக்கணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை. அவள் இப்படி நடந்துக்கிறதுக்கு பதிலாக அவரை திட்டாலோ இல்லை யூ டேம் இட் அப்படின்னு கத்திருந்தா கூட தேவையில்லைன்னு தோணுச்சு நாகராஜனுக்கு. அப்படி ஏதாவது நடந்தால் கூட அதை எப்படி சமாளிக்கணும்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவள் தான் அப்படி எதுவுமே நடந்துக்கலையே. அவருக்கு அவர் மேலேயே ஒரு அருவருப்பு உண்டாச்சு. சி, என்ன மனுஷனானு, வயசும் 50 ஆக போகுது, தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளையும் காலேஜுக்கு போகிற பொண்ணும் இருக்குது, பேரன் பேத்திகள் பார்க்குற வயசில், சி வாட் அ ஷேம் அப்படின்னு நொந்துக்கிட்டாரு. அவர் சேரில் உட்காந்து யோசிக்கும்போது தெரசாவோட முகம்தான் அவரோட ஞாபகத்துக்கு வந்தது. ரொம்ப பெருந்தன்மையான பொண்ணு அந்த தெரசா. நான் அவகிட்ட அப்படி நடந்துப்பேன்னு கனவுல கூட நினச்சிருக்க மாட்டா. ஒரே நிமிஷத்தில் தான் விழுந்துட்டதை நினச்சி வருத்தப்பட்டார் நாகராஜன். எல்லாம் போச்சு, எங்கேயாச்சும் போய் அழலாமான்னு இருந்துச்சு நாகராஜனுக்கு. எதுக்கு இந்த நாகராஜன் இவ்வளோ வருத்தப்படுறாருன்னு தெரியுமா? கடந்த சில நாட்களாகவே நாகராஜன் தெரசா மேலே கொண்ட அன்பால் அவரை ஒரு தகப்பனை போல பாவிச்சு அவர்கிட்ட தெரசா சொன்ன விஷயங்களும் வாழ்க்கையில் அவப்பட்ட கஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் கண்கலங்க அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதையும் எண்ணி அவளுக்கும் தாமேல ஈர்ப்பு இருக்குதுன்னு நம்பின அவரோட மனசை நினச்சா அவருக்கு கொமட்டுச்சு. அந்த நம்பிக்கையில தான் அவள் தடுக்க மாட்டான்னு அவர்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டாரு. ஒரு 10 நாளாவே வழக்கமாக இவருக்கு சாப்பாடு பரிமாறுற கண்ணையா சொல்லாமல் கொல்லாமல் ஓடி போயிட்டான். அப்போத்துல இருந்து லஞ்ச் டைமில் தெரசாவும் நாகராஜனும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. மத்தியானம் லஞ்ச் ஆஃபீஸில் சாப்பிட்ற பழக்கத்தை உண்டாக்குனதே இந்த கண்ணையா தான். 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் லஞ்சுக்கு வீட்டுக்கு போயிட்டு தான் வருவார். வீட்டுக்கு போனோமா சாப்பிட்டோமா வந்தோமான்னு இருக்க முடியுதா? கொஞ்ச நேரம் கண்ணை சேர்ந்து தூங்குவார். அப்புறம் ஆஃபீஸ் வர மணி 4 ஆகிரும். இவர் லேட்டாக வந்தாலும் அங்கே கேட்குறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா அந்த கம்பெனியில் முதலாளிக்கு அடுத்தபடியாக இருக்கிறது நாகராஜன் தான். 25 வருஷமாக அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. நிறைய பிரான்ச்சஸ் வர வழி செஞ்சவர் இந்த நாகராஜன் தான். இந்த கண்ணையா வந்ததுக்கப்புறம் அவனே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து பரிமாறவும் ஆரம்பித்தான். அவர் வீட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்கு காரணம் தனக்குத்தானே பரிமாறிக்க பழகிக்காதது தான். அது அவருக்கு பிடிக்காதும் கூட. கண்ணையா நாகராஜன் வீட்டு வேலைக்காரனோ இல்லை சமையல்காரனோன்னு தான் எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவன் அவரோட சொந்த அத்தை மகனும் அவர் வயதையொத்த பால்ய நண்பருங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கிற மாதிரி நடந்துக்கவும் மாட்டான். அவனுக்குன்னு குடும்பம் கல்யாணம் வீடுன்னெலாம் ஒன்றும் கிடையாது. சொந்தக்காரங்க வீட்டில் அவன் சொந்தம்னு ஏற்றுக்கிற வீட்டில் கொஞ்ச நாள் தங்குவான். அவன் அங்கே இருக்கிற நாட்களில் அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பான். அந்த வீட்டுக்கே ஒரு பக்கபலமாக இருப்பான். சொல்லிக்காமல் ஓடி போனானே அந்த ராஸ்கல் அப்படின்னு கோபப்பட்ட நாகராஜன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெரசா கூட ஏற்பட்ட அந்த கசப்பான அனுபவங்களுக்கு கூட அவன்தான் காரணம்னு அவனை திட்டினாரு. அந்த பையன் மட்டும் ஒழுங்காக வந்து எனக்கு பரிமாறி இருந்தான்னா இவ இவ்வளோ க்ளோஸ் ஆகி இருக்க மாட்டாளேன்னு நினச்சாரு. இந்த கண்ணையா எப்படி நாகராஜனை சந்திச்சாரு தெரியுமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி நைட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு போன நாகராஜன் தன்னோட காரை ஷெட்டில் விட போனார். அந்த ஷெட்டோட ஒரு மூலையில் தாடியும் மீசையுமா ஒரு பரட்ட தலையாக நின்றுட்டு இருந்ததை பார்த்து, யார் இதங்க அப்படின்னு கேட்டார். அவன் ஓடி வந்து, நான் தான் கண்ணையா, என்ன தெரியலையா மாப்பிள்ள அப்படின்னு கேட்டான். என்னடா இது கோலம், வா வா அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு அவனை எல்லாருக்கும் அறிமுகமும் செஞ்சு வச்சாரு. அவனை அங்கேயே தங்கியிருக்க சொன்னார். கொஞ்ச நாட்கள்லையே அந்த குடும்பத்துக்கு அவன் ரொம்ப வேண்டியவனாக ஆகிட்டான். ஆரம்பத்தில் அவனை வீட்டில் சேர்த்துக்கிட்டப்போ மற்ற உறவினர்கள்லாம் அவனை எச்சரிக்கையாக இருக்க சொன்னாங்க. ஆனால் அவனை சேர்த்துக்கிறது தான் கடமைன்னு நாகராஜன் நினச்சாரு. அதுக்கான காரணத்தை அவர் இதுவரைக்கும் யாருக்கிட்டையுமே பகிர்ந்துக்கிட்டதும் இல்லை. இவங்க பால்ய காலத்து நண்பர்கள்னு சொன்னேன்ல, அந்த பழைய நினைவுகளை இவங்க தனியாக இருக்கும்போது பேசிப்பாங்க. அந்த காலத்தில் கண்ணையா ரொம்ப நல்ல பிள்ளையாக தான் இருந்தான்.
ஒன்றும் தெரியாத அவனை புகைப்பிடிக்க மது அருந்த பழக்கப்படுத்தியதும் அதை தாண்டிய செயல்கள்லையும் ஈடுபடுத்தியது நாகராஜன் தான். அப்புறம் அதை ஒரு பொருட்டை நினைக்காம நாகராஜன் தன்னோட வாழ்க்கையில இருந்து அப்புறப்படுத்திட்டாரு. ஆனால் இவரால் பழக்கப்படுத்தப்பட்ட கண்ணையா அதிலேயே ஊறி கிடக்கிறத கேள்விப்பட்டதும் குற்ற உணர்ச்சியில் வருத்தப்பட்டாரு நாகராஜன். இவன் இப்படி ஆகிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் தானும் காரணங்கிற குற்ற உணர்ச்சி அவருக்கு இருக்கத்தானே செய்யும். மற்றவங்களோட பார்வையில் அவன் வீழ்ந்து போனவன் தான், ஆனாலும் அவனை தனக்கு சமமாகவே நினச்சாரு. அவனும் அதே டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டான். எப்போவாச்சும் மது அருந்தும் போது அவனை கூப்பிடுவார். எதுக்கு மாப்பிள்ள இதை வேஸ்ட் பண்ணுற, ஒரு 2 ரூபா பணம் கொடு மாப்பிள்ள அப்படின்னு பணத்தை வாங்கிட்டு போனால் நைட்டு எத்தனை மணிக்கு ஷெட்டில் வந்து படுத்துப்பான்னு யாருக்குமே தெரியாது. அவன் சாப்பாடு பரிமாறுறது அவருக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். சில சமயம் வீட்டில் கூட அவன் தான் அவருக்கு பரிமாறுவான். ஒரு தடவை இவங்க 2 பேரும் காரில் போயிட்டு இருக்கும்போது, டே கண்ணையா, நம்ம செக்ரட்டரி அம்மா எப்படி இருக்கா சொல்லு, உனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டார். எனக்கு என்ன தோணுதா, ஒரு அசட்ட சிரிப்பு சிரிச்சுட்டு கேட்டான். நீ விட்டு வச்சிருப்பியா மாப்பிள்ள, எனக்கு தெரியும்டா அப்படின்னு. சச்ச, அதெல்லாம் இல்லை, நீ என்ன முன்ன மாதிரின்னு நினச்சியா, வயசாகிடுச்சே நாகராஜன் சொன்னார். அப்படின்னா அவளுக்கு உன் மேலே ஒரு கண் இருக்குதுன்னு சொன்னான் கண்ணையா. அந்த பாவி தான் இந்த எண்ணத்துக்கு விதை போட்டானா? இவ்வளோ அந்தரங்கமாக அவங்க பேசிக்கிட்டாலும் தெரசா முன்னாடி அவன் இடுப்பில் கட்டின துண்டை கழட்டாமல் தலை நிமிர்ந்து பார்க்காம நாகராஜனோட தட்டை பார்த்து எது அவருக்கு வேணும் அப்படின்னு பார்த்து பார்த்து பரிமாறுவான். அவன் அவருக்கு பரிமாறுறதையும் பணிவிடை செய்கிறதையும் தெரசா பார்த்துருக்கா. இவன் வராமல் போன அன்னைக்கு டிரைவர் அவருக்கு பரிமாற தெரியாமல் பரிமாற அவரை கத்தி வெளியே அனுப்பிட்டாரு நாகராஜன். இதை கவனித்து அடுத்த நாள் அவரே அவருக்கு பரிமாறிக்கும் போது, உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா நான் பரிமாறலாமா அப்படின்னு கேட்டா தெரசா. அப்போது கண்ணையா சொன்னது நாகராஜனுக்கு ஞாபகம் வந்தது. அவளுக்கு ஓ மேலே ஒரு கண் இருக்குது, அது எனக்கு தெரியுது அப்படின்னு. 4 வருஷமாக தான்கிட்ட ஸ்டெனோவா வேலை செஞ்சுட்டு வர தெரசாவையும் தான் கூட உட்காந்து சாப்பிட கூப்பிட்டாரு. ஆனால் முதல்ல அவள் தயங்கினா. அதுக்கப்புறம் அவர் வற்புறுத்த அவர் கூடயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சா. அப்போது கண்ணையாவை பற்றி அவள் கேட்டா, வேர்ஸ் தட் மேன் அப்படின்னு. அந்த ராஸ்கல் 500 ரூபாய் பணத்தை திருடிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிட்டான் அப்படின்னு ஆத்திரமாக பதில் சொன்னார் நாகராஜன். ஓ மை காட், 500 ரூபாயா? வேலைக்காரங்க இருக்கிற இடத்துல இவ்வளோ அஜாக்கிரதையாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டா. அவன் வேலைக்காரன் ஒன்றும் இல்லை, என் கசின். ஓ ஐம் சாரி, வாட் அ புவர் மேன். அவனுக்காக அவள் வருத்தப்படுறது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஹி வாஸ் வெரி நைஸ் அண்ட் ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு முணங்கிக்கிட்டா. ஆஃபீஸ் விஷயத்தை தவிர வேறு எதையும் பேசாதவங்க இந்த லன்ச் டைமில் சொந்த விஷயங்களை பேச ஆரம்பித்தாங்க. அவள் தன்னை பற்றி எதையும் மறைக்காமல் மனசு விட்டு பேசினா. அவள் இப்படி கலகலன்னு பேசுகிறத அவருக்கு க்ரீன் சிக்னலாக எடுத்துக்கிட்டாரோ என்னவோ, அவளை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த வாரம் வரப்போகிற பர்த்டே பார்ட்டிக்கு நாகராஜனை கூப்பிட்டா தெரசா. எப்பவும் ஒரு சாக்லேட்டோட முடிகிற அந்த நாள் இப்போ பார்ட்டி வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கு. காரணம், முன்னாடி எஜமான் ஸ்தானத்தில் இருந்தவர் இப்போ ஒரு நல்ல நண்பராகிட்டாருன்னு தான். வில் இட் பி அ காக்டெயில் பார்ட்டி நாகராஜன் கேட்டார். இஸ் ஆஃப் கோர்ஸ், என் அம்மா அப்பா 2 பேருமே பெர்மிட் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொன்னான். நீ ஏன் ஒரு பெர்மிட் வாங்கிக்க கூடாது நாகராஜன் கேட்க, நோ நான் குடிக்கிறது இல்லைன்னா தெரசா, இந்த பர்த்டேக்கு உன்னை கண்டிப்பாக குடிக்க வைக்கிறேன் பாரு அப்படின்னு நாகராஜன் சொன்னார். அவங்களோட கலாச்சாரப்படி குடிக்கிறதும் ஆண்களும் பெண்களும் நடனம் ஆடுறதும் எவ்வளோ நல்லா இருக்கும்னு அவள் சொல்லிட்டு இருக்கும்போது போன வருஷத்து பார்ட்டியை பற்றியும் சொன்னான். அப்போது அவள் நம்பிக்கைக்கும் காதலுக்கும் பாத்திரமாக இருந்த அவளோட பாய் ஃப்ரெண்ட் விலைக்கு போனதை பற்றியும் அவர்கிட்ட சொன்னான். இதெல்லாத்தையும் நாகராஜன் வேற ஒரு கோணத்தில் புரிஞ்சுக்கிட்டாரு. அதோட விளைவு தான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தெரசாக்கு பின்னாடி நின்று நாகராஜன் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு காரணம். அவள் கண்கள் கலங்க, ப்ளீஸ் லீவ் மீ, ஐ ரெக்ரெட் ஃபார் எவ்ரிதிங் அப்படின்னு உடல் நடுங்கி நின்னா. தெரசா அப்படி நின்னது தான் அவரோட நினைப்பில் இருந்தது. மதியம் மணி 2 ஆச்சு. நாகராஜன் 1 மணி நேரத்துக்குள்ள 7-8 சிகரெட்டை ஊதி தள்ளிட்டாரு. தெரசாவை கூப்பிடுற காலிங் பெல் அடிச்சாரு. அடுத்த நிமிஷம் தெரசா அவர் முன்னாடி வந்து நின்னா. ஆனால் அவரால் அவளை தலை நிமிர்ந்து கூட பார்க்க முடியல. எப்படி முடியும்? ஐம் சாரி தெரசா. அவள் என்ன பதில் சொன்னான்னு கூட அவருக்கு தெரியல. இன்னும் அழுதுட்டு தான் நிற்கிறாளோ
அவளோட ராஜினாமா கடிதத்தை முகத்தில் வீசி எறிய போகிறாளோ அப்படின்னுலாம் நினச்சி தான் அவர் தலையை நிமிர்ந்து பார்த்தாரு. ஆனால் அவள் எதுவுமே நடக்காத மாதிரி கையில் ஷார்ட் அண்ட் நோட்ஸ் எடுக்கிற ஒரு நோட்டும் பென்சிலோட வந்து நின்னான். இவ ராஜினாமா பண்ண போகிறது இல்லைன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய லெட்டர்ஸ் எழுதணும்னு அவளுக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு லெட்டரை டிக்டேட் பண்ணணும்னு திடீர்னு தான் அவருக்கு தோணுச்சு. சில சமயம் இவர் நடந்துக்கிட்டே டிக்டேட் பண்ணுவார். அன்னைக்கும் அது போல தான். அவர் டிக்டேட் பண்ண அவள் எழுத ஆரம்பிச்சா. மிஸ் தெரசா, ஒரு மகளை போல நினச்சி பாசம் காட்ட வேண்டிய உன்கிட்ட இப்படி முறைகேட நடந்துக்கிட்டதுக்காக நான் வெக்கப்படுறேன். என்னை மன்னிக்கிறதும் இல்லை தண்டிக்கிறதும் உன்னோட மனசை பொறுத்தது. நான் உன்னோட கணிப்பில் இருந்து, தரத்தில் இருந்து, உயரத்தில் இருந்து ஒரு நொடியில் விழுந்துட்டேன். இதுதான் எனக்கு தண்டனை. இப்படி நான் நடந்துக்கிறது இது தடவை இல்லை. உன்கிட்ட என்னோட பலவீனத்தை நான் ஒத்துக்கிறேன். இது எனக்கு பிடிச்சிருந்த ஒரு வியாதி. நீ என்னை விட வயசில் எவ்வளோ சின்னவளாக இருந்தாலும் பெருந்தன்மையாக கண்ணியமாக நடந்திருக்க. உன்கிட்ட நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உன்கிட்ட நடந்துக்கிட்ட மாதிரி நான் பல சந்தர்ப்பங்களில் நடந்திருக்கேன். பிரயாணம் செய்யும் போதும் தேட்டர்லையும் நான் முறைக்கிட்ட நடந்துக்கிட்டது உண்டு. அப்போது அவங்க பயத்தாலையும் அவமானத்தாலையும் நாகரிகத்துக்காகவும் அமைதியாக இருந்ததை நான் சம்மதம்னு நினச்சி ஏமாந்திருக்கேன். அதுக்காக நான் வருத்தமும் பட்டிருக்கேன். இது ஒரு நோய். உங்களோட மரபுப்படி ஒரு தந்தை தன்னோட மகளை அன்பு காரணமாக செஞ்ச செயலாக நீ நினச்சிக்கணும். இந்த வீழ்ச்சி மட்டும் எனக்கு போதாதுன்னு நீ நினச்சா நீ தர்ற எந்த தண்டனையும் ஏற்றுக்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடித்தார். தெரசா கர்ச்சிஃபை வச்சு தன்னோட கண்களை ஒத்திக்கிட்டா. இதை டைப் பண்ணிட்டு வா அப்படின்னு அவளை அனுப்புனார். வெளியே தெரசாவோட ரூமில் டைப்ரைட்டரோட சத்தம் கேட்டுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே டைப் பண்ணி அவரோட டேபிளில் வச்சுட்டு அவரை பார்த்தா. அந்த லெட்டரோட முதல் வரியை படித்தார். மரியாதைக்குரிய நண்பரே அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதியிருந்துச்சு. நீங்கள் என்கிட்ட டிக்டேட் பண்ணதை எழுதாமல் வேற ஒரு கடிதத்தை கொடுத்ததுக்காக முதல்ல என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் மனம் விட்டு பேச ஒரு வாய்ப்பாத்தான் அந்த லெட்டரை டிக்டேட் பண்ணியிருக்கீங்க. என்கிட்ட மன்னிப்பு கேட்க என்னையே அந்த லெட்டரை எழுத வைக்கிறது உங்களோட வெள்ள மனசுக்கு ஒரு சான்று. உங்கள் மரபுப்படி ஒரு தந்தை தன்னோட மகளை அன்பு காரணமானு சொன்னீங்களே, அது எனக்கு சந்தோஷந்தான். இது உங்களோட வீழ்ச்சி இல்லை, ஒரு சின்ன சறுக்கல், அவ்வளோதான். நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு வியாதினா அதுக்கு தண்டனை இல்லை, சிகிச்சை தான் தேவை. அப்படிப்பட்ட முறைகேடான நடத்தைகள் தவறு தான், ஆனால் குற்றங்கள் இல்லை. குற்றங்கள் தான் தண்டிக்கப்படணும், தவறுகள் திருத்தப்படணும். மன்னிக்கிறவங்க தான் மன்னிக்கப்படுவாங்க. இதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க. நான் மன்றாடி கேட்டுக்கிறேன். நம்மளோட டீல் படி என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு நீங்கள் வர்றீங்க. உங்களுக்காக நான் குடிப்பேன். உங்கள் உண்மையுள்ள அப்படின்னு எழுதியிருந்தது. தெரசாவை பற்றி பெருமையாக நினச்சிக்கிட்டாரு நாகராஜன். இவ்வளவு நடந்ததுக்கப்புறம் ஒரு பெண் இப்படி பேசுறதுங்கிறது எவ்வளோ கடினமான ஒரு விஷயம். என்னைக்கும் போல அன்னைக்கும் காரை ஷெட்டில் விடுறதுக்காக திருப்பினப்போ தாடியும் மீசையுமா பரட்டத்தலையோட கண்ணையா எழுந்து வந்தான். வெட்கத்தால் தான் செஞ்ச செயலால் கூனி குறுகி நின்னான். வீட்டு வராண்டால கண்ணையாவை உள்ள வரவிடாமல் தடுக்க அவரோட மனைவியும் மகளும் நின்றுட்டு இருந்தாங்க. நாகராஜன் கார்ல இருந்து இறங்குனதும் கண்ணையா அவர்கிட்ட ஓடி வந்து அழுதான். மாப்பிள்ள, என்னவோ தெரியாமல் செஞ்சுட்டேன். ஏன் செஞ்சேன்னு தெரியல. அதை செஞ்ச அடுத்த நிமிஷத்துலேருந்து ஏன் செஞ்சேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் வருத்தப்பட்டேன். நான் வருத்தப்பட்டேனே ஒழிய சந்தோஷப்படலை. மாப்பிள்ள, நான் அறிவு கெட்டவன் அப்படின்னு சொல்லி தான் நெத்தியிலேயே அடிச்சுக்கிட்டான் கண்ணையா. அவன் அப்படி தலை குனிஞ்சு நிற்கிறத பார்த்து அவருக்கும் பரிதாபமாக இருந்தது. இவன் வெறும் திருடன்னா இப்போ ஏன் திரும்பி வரணும்? இந்த வீட்டில் உழைக்கிற உழைப்பை எங்கே உழைச்சாலும் வயிற்றுக்கு சோறு கிடைக்குமே. ஒருவேளை சாப்பிட்றப்போ நான் அவனை நினைக்கிற மாதிரி அவனும் என்னை நினச்சிருப்பானோ? அப்புறம் ஏன் அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு ஓடனா? ஏண்டா, என்ன கேட்டால் உனக்கு பணம் தர மாட்டேனா? ஏன் திருட மாதிரி இப்படி பண்ணின அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கேட்குற மாதிரி சத்தமாக பேசினார். அதான் யோசிச்சு பார்க்கேன். பணத்தை அந்த ஷெல்ஃபில் பார்த்தப்போ அதை எடுக்கணுங்கிற திருட்டு புத்தியில் எடுத்துட்டேன். இது என்ன முதல் தடவையா? எத்தனையோ தடவை இது மாதிரி சி அப்படின்னா. இன்னைக்கு மத்தியானம் தெரசா முன்னாடி தான் இருந்த அதே நிலைமையில தான் இப்போ கண்ணையாவும் இருக்கான். அது ஒரு வியாதிடா அப்படின்னாரு. ஆமாம், வியாதி தான். நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிற மாப்பிள்ள அப்படின்னு கையை பிசைஞ்சிட்டு நின்னான் கண்ணையா. வியாதிக்கு சிகிச்சை தான் தேவை, தண்டனை இல்லைன்னு சொல்லும்போது அவருக்கே கண்ணு கலங்கிட்டு. உன் வியாதி போயிடுச்சு,
மன்னிக்கிறது தான் இதுக்கு சிகிச்சை. இந்த சிகிச்சையை இதுவரைக்கும் யாருமே உனக்கு செஞ்சதில்ல. இனிமே சரியாகிடும். போ உள்ள. நீ செஞ்சது தப்பு தான். தண்டனை கொடுக்குற அளவுக்குலாம் அது ஒன்றும் பெரிய குத்தம் இல்லை அப்படின்னாரு. இதை கேட்ட நாகராஜனோட மனைவியும் மகளும் அவரை பெருமிதத்தோட பார்த்தாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், மன்னிக்கப்பட்டவர்களே மன்னிக்கிறாங்கன்னு. இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.